எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தினுடைய ஸ்டார்டிங் டேட்டு மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி புல்லிஷாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமான நியூஸஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுற முக்கியமான நியூஸ் ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி தான். இந்த மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ரீசெண்டாக வெளிவந்த யூஎஸ் பேரோல் டேட்டா வந்து இது வந்து ஸ்லைட்லி நெகட்டிவாக இருந்தது. ஏன்னா ஜாப் டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டா இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க. யூஎஸ் ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா மார்க்கெட் ரைஸ் ஆகும். ஓகே, ஜாப் டேட்டா வந்து கரெக்டாக இல்லாதனால, எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக பிலோ எக்ஸ்பெக்டேஷனில் இருந்ததுனால மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஃபெட்டு இந்த முறையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தான் இருக்குது. ஸ்லைட்லி மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், இந்த ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24,675 700 இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோம். இன்னைக்கும் மார்க்கெட்டு கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் ஆகிட்டு முடிவில் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்ல அடிச்சு இறங்கியிருக்காங்க. ஸ்டில் நோ இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் போட்டு பாருங்க. 1 ஹவர் ட்ரெண்டை இல்லை 30 மினிட்ஸ்லயே போட்டு பாருங்க. 24,700க்கு பிலோவில் இதை உடைக்கும் போது தான் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறும். ஸ்லைட்லி இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்க. இது வந்து லைக் வந்து ஒரு நெக் லைன் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இது பிரேக் அவுட் ஆகும்போது இன்னுமே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது. நாளை மறுநாள் இந்த ஹவலி ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து ரைஸ் ஆனதுல ஆட்டோ செக்டார் பங்குகள் தான். டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இதுவுமே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு பாருங்க. அப்சைடு பொட்டன்ஷியல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நமக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 705ல இருந்து 700ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். திரும்பியும் அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல பஜாஜ் ஆட்டோ செகண்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ டே வைஸா எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா இருந்தது. ஸ்ட்ராங்கா அப்சைடு பிரேக் அவுட் ஆயிட்டு ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. தேர்ட் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இந்த ஸ்டாக்கும் ஸ்ட்ராங்கா அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதை தவிர பப்ளிக் செக்டர் பேங்க், பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாசிட்டிவ், ஸ்லைட்லி பாசிட்டிவ்ல தான் இருக்குது. மெட்டல் செக்டார் நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தோம். மெட்டல் செக்டாரும் ஸ்ட்ராங்கா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க இந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த பங்குகள், நம்ம வந்து செக்டார் தான் சொல்ல முடியும், பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் இதுல மென்ஷன் பண்ணக்கூடாது. இன்னைக்கு டாப் கெய்னர் லிஸ்ட்ல வந்தது இந்த பங்குகள்லாம். ஓகே, இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ரீசெண்டா ஒபெக் பிளஸ் மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டா நடந்தது. இதுல வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற, மாடரேட்டா ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவோட சாங்ஷனை வந்து இன்னும் நீட்டிக்க போறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நியூஸ் வேர்ல்டுல இருந்து எங்க இருந்தாலும் எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, டெக்னிக்கலா நம்ம இன்ட்ராடேல அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணவே முடியாது. இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு கரெக்டா மார்க்கெட் எந்த பாயிண்ட்ல இருந்து திரும்பும், எவ்வளவு தூரம் இறங்கும், இது வந்து நமக்கு தெரியணும். இன்னைக்கு நான் ஈவினிங் வந்து நான் போஸ்ட் பண்ணது, க்ரூடு வந்து நல்லா ரைஸ் ஆயிருந்தது. மார்னிங்ல இருந்து க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆயிருந்தது. கரெக்டா அந்த பீக் லெவல்ல வரும்போது, ஃபர்ஸ்ட் லெவல்ல வரும்போது 55,880, ஓகே 5,580 இந்த ஜோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம டெலிகிராம்ல ஒரு போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 5,580 தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல யாரும் கால் ஆப்ஷன், ஏன்னா அது வரைக்கும் தொடர்ந்து ரைஸ் ஆன மார்க்கெட்டு அங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே 50 பாயிண்ட்டுக்கு மேலவே ஃபால் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்ல எனக்கு அங்கே வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகுமா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுமா, இல்லை நியூஸ் வருமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. முன்னாடி நம்மளால கணிக்க முடிஞ்சது தான். ஒரு லெவல்ஸ்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும்,
நியூஸ் மாறும், வாட் எவர். பட் லெவல்ஸுங்கிறது நமக்கு இது முன்கூட்டியே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, பெய்டு குரூப்ஸோ கிடையாது. இதனுடைய லிங்க் வந்து நான் கமெண்ட்ல வந்து ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், அதில் பின் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான், ஸ்டில் நோ சைடுவேஸ் மார்க்கெட் தான். இதுலேயே வந்து நீங்க 30 மினிட்ஸ் எடுத்து பாருங்க. இந்த இடத்துல 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? ஸோ ஓவரால் மார்க்கெட்டு அப் சைட் அண்ட் டவுன் சைடு வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் இருக்க போகுது. 5430 வந்து டவுன் சைட்லையும், அப் சைடில் 5560 ரெசிஸ்டன்ஸாகவும் ட்ரேட் ஆக போகுது. ஓகே, ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ஹியூஜ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொடுக்கும். திரும்பவும் இது அப் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகும். ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஃபால் ஆச்சு